2006 அகரம் ஆரம்பித்தாலும் 2010 தான் விதை அப்படின்னு இப்போ சொல்கிற அரசு பள்ளியில் படித்து முடித்து வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் சேர்க்குற திட்டத்துக்கு பேர் தான் விதை. அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே 5813 மாணவிகள் படித்து முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. எவ்வளோ அரசு பள்ளிகளில் எவ்வளோ மாணவிகள், எவ்வளோ மாணவர்கள், எவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்போவும் அகரமில் 2000 மாணவிகள் படிச்சுட்ருக்காங்க. 70% மேலே எல்லாமே மாணவிகள். 2010 ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு படிக்க வச்சுட்ருக்கோம். இப்போவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ தேவைகள் குறையவே இல்லை. இப்போவும் 2025 இப்போவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால் படிக்க வைக்க முடியாது, அம்மானால் படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளையை படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்களில் இந்த நிலவரங்கள் இருக்குது. இப்போ நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்கிறாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அகரமாக மாறி இருக்கு. அகரம் எதனால இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாமல் வீரியத்தோட ரொம்ப சக்தியாக ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது எங்களுக்கு. இன்னொரு 20 வருஷம் நாங்கள் இதே விஷயத்தை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பண்ணோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காமல், தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காமல், இப்போ மாணவிகள்லாம் அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காமல் இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் அகரமில் இருக்கிற ஒரு மாணவிகளையும் கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில் பண்ண இடம் கிடையாது. இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10,000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டுருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு நாங்கள் இப்போவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறையா பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது.